அனைவருக்கும் மாலை வணக்கம். அஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கிய லோகேஷ் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க புத்தகம் பார்த்தீங்கன்னா யுகபாரதியோட மகாபிடாரி அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம். நான் சொன்ன மாதிரி கடந்த இது 4வது முறையா இந்த தளத்துல பேசுறேன். கடந்த 3 முறையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகங்களாவே பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நம்ம மாத்தலாம் ஒரே மாதிரி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு இந்த புத்தகம் அந்த புத்தக கண்காட்சியில வாங்கியிருந்தேன். இதை படிக்க ஆரம்பிக்கும் போது சரி நம்ம இதை பற்றி பேசலாம், ஒரு வித்தியாசமா கவிதை பற்றி பேச முயற்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன். யுகபாரதியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பாடலாசிரியர். ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 2000 பாடலுக்கு மேல தமிழ் சினிமால எழுதியிருக்காரு. ஆனா எனக்கு யுகபாரதியை அவர் சினிமால பாட்டு எழுதுவாருங்கிறது பின்னாடிதான் தெரியும். எனக்கு முதல்ல அவர் ஒரு கவிஞரா தான் தெரியும். 2011-12 நினைக்கிறேன். அந்த சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரோட 2 கவிதை தொகுப்புகள் வாங்கியிருந்தேன். தெருவாசகம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பும், அந்நியர்கள் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு 2 கவிதை தொகுப்பு அப்போ வாங்கியிருந்தேன். அவரோட பதிப்பகம் அது நேர்நிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகம் அவரோட அது வெளியிட்டு இருந்தாங்க. அது அப்பதான் எனக்கு அவரு முதல்ல அறிமுகமானது. ரொம்ப யுகபாரதி அப்படின்னு ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அவரோட கவிதைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். செருவாசகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை தொகுப்பு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக சந்திக்கிற, நம்ம அவங்களை கண்டுக்கவே மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரியான மனிதர்கள். அவங்களால நம்ம ஒரு கண்டுக்கவே மாட்டோம், அவங்களால நம்ம அப்படி கடந்து போயிடும். அந்த மாதிரியான ஆட்களை பற்றி தான் அந்த புத்தகம் ஃபுல்லாவே இருக்கும். அதனால எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சி, அதுக்கப்புறம் அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாலையும் பாடல்கள் எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அவர் 1976 டிசம்பர் 2ஆம் தேதி தஞ்சாவூர்ல பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார். பாரதியார் மேல இருந்த பற்றுதல்னால யுகபாரதி அப்படிங்கிற பேர்ல அவர் கவிதைகள் எழுத தொடங்கியிருக்காரு. அவர் பள்ளி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படிங்கிற பள்ளியில அவர் அங்க படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் 3 நேரமா கவிதைகள் எழுதுறதுக்காகவே வந்துட்டு இருக்காரு. அவரோட முதல் கவிதை வெளியில அவரோட பப்ளிஷ் ஆன முதல் கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர் கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஈழ இயக்கம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க. ஈழத்தமிழர்கள் ஒரு கவிதை, அதுதான் அவரோட முதல் கவிதை, பிரசுரமான முதல் கவிதை. அதுக்கப்புறம் ஒரு முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனப்பத்தாயம் அப்படிங்கிற முதல் கவிதை தொகுப்பு, அதுதான் அவரோட முதல் கவிதை தொகுப்பு வெளியானது. அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகள்ல, இலக்கிய சார்ந்த பத்திரிகைகள்ல தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜரிஷி, படித்துறை, கடையாழி போன்ற இந்த வகையான பத்திரிகைகள்ல நடத்திருந்தாருங்க. அவரோட முதல் சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆனந்தம் படத்துல அந்த எல்லாருக்கும் அந்த பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த அதுதான் அவரோட முதல் பாடல் அவர் எழுதியிருக்காரு. இது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 2000 பாடலுக்கு மேல தமிழ் சினிமால எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட மொத்தமா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 11 கவிதை தொகுப்புகள், இந்த மகாபிடாரியோட சேர்த்து 11 கவிதை தொகுப்புகளும் 13 கட்டுரை தொகுப்புகளும் எழுதியிருக்காரு. ஒரு தன் வரலாறு நூலை எழுதியிருக்காரு. அது போக அவரோட திரைப்பட பாடல்களும் புத்தகமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது சரியா தெரியல, முன்னாடி எப்ப கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். அவரோட திரைப்பட பாடல்களை புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரை ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த முன்னுரை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முன்னுரை. ஒரு கவிஞர் எழுதுற முன்னுரை எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு நீங்க அதை படிச்சு பாருங்க. நீங்க அதை பத்தி நான் எதுவும் சொல்ல பத்திக்கு முன்னுரையில ஒண்ணும் இல்ல, அவர் எப்படி இந்த கவிதை எப்படி இந்த தொகுப்பு எப்படி வெளிவந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. பொதுவா காதல் கவிதைகளை பத்தி அவரோட கருத்து என்ன,
அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இது. ஆனா ரொம்ப ஒரு அதுவும் ஒரு கவித்துவமாவே அவர் எழுதியிருக்காருங்க. இந்த கவிதை தொகுப்புகள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல அப்பப்போ எழுதி யாருக்கும் தெரியாம வச்சிருந்து எங்கேயும் வெளியிடாம வச்சிருந்த கவிதைகள். சிலது மட்டும் குமுதத்துல வந்தது. மற்றபடி இது எதுவுமே நான் யாருக்கும் காட்டாம மறைச்சு வச்சிருந்த ஒரு கவிதைகள். பல்வேறு காலகட்டங்கள்ல எழுதின கவிதைகளை அவர் நாட்குறிப்புல எழுதி வச்சது, அந்த மாதிரி ஜேர்னல்ஸ்ல எழுதி வச்சதெல்லாம் எடுத்து அதுல இருந்து எடுத்துதான் இந்த இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்காரு. ஆஹ் இது என்னன்னா இது இது வந்து இது தலைப்பிலேயே போட்டிருப்பாங்க, 120 காதல் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எண்ணி பார்த்தேன், 121 பிளஸ் ஒன், 120 பிளஸ் ஒன் ஒரு கவிதை எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஆஹ் இந்த புத்தகம் என்ன ஒரு வழக்கமான காதல் கவிதைகள் தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. பொதுவான ஒரு காதல் கவிதைகள் தான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அது மாதிரியான எந்த ஃபார்முலாக்குள்ளேயும் வராத ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு காதல் கவிதை தொகுப்பு இது. ஆஹ் பொதுவா ஒருத்தர் இப்போ வந்து காதலிகளை வர்ணிக்கணும் அப்படின்னா வந்து பொதுவா வந்து நிலா மாதிரியா இருக்கிறாங்க, தேவதைகள் மாதிரி இருக்கிறாங்க, மழை, மலர் அந்த மாதிரி எல்லாம் வர்ணிப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து இவரோட வர்ணிப்புகள் இவருக்கு வந்து எப்போ காதலிய ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கறி சமைக்கும் போது அந்த கறி வாசனை சமைக்கும் போது அவரோட காதல் ஞாபகம் வர மாதிரி வருது அப்படின்லாம் எழுதியிருக்காரு. பொதுவா வந்து பூவோட வாசம் வந்த போது, மழையோட வாசம் வந்த போது காதலிய ஞாபகம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட கவிதைகள்ல வந்து கறி சமைக்கும் போதுதான் தனக்கு வாசனை வந்தது, குடல் கறி வேகும் போது அதை வேந்ததும் அவர் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி எல்லாம் இவர் இந்த கவிதைகள் எழுதியிருப்பாரு. அது என்னன்னா, பொதுவா காதல் கவிதைகள்ல எதெல்லாம் எழுதாம சொல்ல மாட்டாங்க அதையெல்லாம் தான் இவர் இதுல சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட சொந்த புறாத காதல்கள் மட்டும் பேசாம பொதுவா எல்லாரோட காதல்களையும் ஒரு மாதிரி அது தொட்டு போகுது. ஆஹ் ஒரு ஒரு தன்னோட ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட காதல்கள் எப்படி இருந்தது, ஒரு அம்மானா அவங்களோட காதல் எப்படி இருந்தது, அம்மா, அத்தை, அக்கா, அந்த மாதிரி நிறைய பேரோட காதல்கள். ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல இந்த காதல் எப்படி அணுகுது, காதல் வந்து எப்படி இருக்கு, இந்த சமுதாயம் இந்த காதல்களை எப்படி பார்க்குது, அது எந்த அளவுக்கு மற்ற சமுதாயத்துல நடக்கிற மற்ற விஷயங்கள் ஒரு காதலை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற கோணங்கள்லயும் சில கவிதைகள் அவர் எழுதியிருக்காரு. ஆஹ் அது ஒரு காதல் கவிதை அப்படின்றதுனால எப்பவுமே ரொம்ப அழகா ஒரு அப்படியே ஒரு ஒரு அழகியல பேசிக்கிட்டு ஒரு காதல் அந்த ததும்புற அந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம அந்த காதலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயங்கள், ஒரு ஒரு தயக்கம், அது மாதிரியான வேற சில உணர்வுகளையும், ஒரு கோபங்கள், இந்த மாதிரி எல்லா மாதிரியான உணர்வுகளையுமே வந்து இந்த காதல் கவிதைகள் பேசுது. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலது வந்து ஒரு சில கவிதைகள் வந்து அந்த கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு மட்டுமே ஃபீல் பண்ணக்கூடிய சில கவிதைகள், அந்த 70 80கள்ல பிறந்து அந்த காலகட்டங்கள்ல காதலித்தவர்கள் போனு இந்த மாதிரியான இல்லாத சமயத்துல காதலித்தவர்களோட நிலைமையெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அது இப்ப இருக்கிற புது ஆட்களால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரியான சில நாஸ்டாலஜி கவிதைகள்லாம் சிலது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல அதே மாதிரி ரொம்ப நம்மள படிச்ச உடனே சிரிக்க வைக்கக்கூடிய சில கவிதைகள் இருக்கு. நம்மளோட பழைய நினைவுகளை தூண்டி விட்டு நம்மளோட புன்முறுவல் வைக்கிற சில கவிதைகள் இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு கலவையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதைகள் இருக்கும். சிலதெல்லாம் நம்மள கொஞ்சம் அதிர்ச்சி அடையக்கூடிய வைக்கக்கூடிய சில கவிதைகளும் இருக்கு இந்த இதுல. அது பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து அவர் யுக பாரதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த சங்க இலக்கியங்கள் வந்து முழுமையா படிச்சவர். அவர் அதை முழுமையா படிச்சு சங்க இலக்கியங்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ் இலக்கியங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சு அவரு அதோட தொடர்ச்சியா தான் எழுதுறதா அவரும் சொல்றாரு. அவரோட எழுத்துக்களும் அப்படிதான் இருக்கு. அவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த சங்க இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு
நேரடியான பார்வையில சொல்ல மாட்டாங்க. ஒரு உவமைகள் மூலமாவோ, இல்ல வந்து ஏதோ ஒரு குறிப்புகள் மூலமாவோ தான் சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் ஏதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைவி வந்து ஒரு தலைவன் வந்து எங்கேயோ வெளியில போயிட்டான். தலைவி வந்து அவருக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, உட்காந்து அவங்க வந்து ஏக்கத்தோட அவங்கள காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. சங்க இலக்கியங்கள்ல சில பாடல்கள்ல வரும். அது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செடி, ஒரு பாலைவனத்துல, ஒரு பாலை நிலத்துல ஒரு செடி இருக்கிற மாதிரி, அந்த செடி வந்து வானத்தை நோக்கி மழை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு தலைவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீனை வந்து அந்த அந்த பாடல்கள்ல வரும். நம்மளா அதை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அதே மாதிரி ஏக்கத்தோட தன் தலைவன் வருகையை காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருப்பாங்களா, அந்த ஒரு மாதிரியான ஒரு வடிவங்கள்ல தான் வந்து இவனும் எழுதியிருக்காருங்க. யுகபாரதியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்க இலக்கியங்களோட பாதிப்புல தான் இருக்கு. ஆனா மொழி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய உரைநடை கவிதைகளுக்கான மொழியை தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனா வந்து நீங்க வந்து எதையுமே வந்து நேரடியான அர்த்தங்களை கற்பிச்சுக்கிற மாதிரி கற்பிச்சுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவரோட கவிதைகளுக்கு வந்து நம்ம படிச்ச உடனே வந்து அதுக்கு அப்படியே நேரடியான அர்த்தங்களை கற்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது தப்பான அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு 2, 3 தடவை நீங்க படிக்கும் போது நமக்கு அது அப்பதான் நமக்கு வந்து அவர் என்ன சொல்ல வராரு, அதுல சொல்லக்கூடிய மறைமுகமான கருத்து என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சொற்கள் அவர் பயன்படுத்துற சொற்கள், அந்த கவிதையில வந்து அவர் பயன்படுத்துற சொற்கள் வந்து ரொம்ப 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 அழகான சொற்கள். நிறைய அவர் சங்க இலக்கியங்கள் வந்து நிறைய படிச்சு அதுல வந்ததுனால நிறைய சங்க இலக்கியத்துல இருக்கிற சில வார்த்தைகள் அவர் அறியாமலேயே அந்த கவிதைகளுக்குள்ள வந்துடுது. வேற வேற வார்த்தைகள் 2 வார்த்தைகளை சேர்த்து ஒரு புது வார்த்தை எல்லாமே அவர் ஒரு அதெல்லாம் வந்து உருவாக்கி இருக்காருங்க இதுல. இதுல வந்து நிறைய இது வந்து இது வந்து இந்த இந்த கவிதைகளை வந்து படிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இதனால எனக்கு பிடிச்சமான சில கவிதைகளை மட்டும் நான் படிக்கிறேன். படிச்சு அதுல எனக்கு எனக்கு என்ன நான் படிக்கும்போது எனக்கு என்ன உணர்வு வந்தது, அதுல அவர் எப்படி அந்த வார்த்தைகள் ஏதாவது இது மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற அந்த விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கவிதைகளை படிச்சு அதுக்கு விளக்கி கொடுக்கறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களே அதை படிச்சு உங்களுக்கு என்ன, அது வந்து ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். நீங்க படிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் வருது, இல்லை இங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன உணர்வுகள் வருதுங்கிறத வந்து நீங்க முடிவுல எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆஹ், புத்தகத்தோட முதல் கவிதை, வறுத்தெடுக்கும் உன் நினைவுகளில் வாழ்ந்து முடித்த களைப்பே வந்துவிட்டது எனக்கு, என்றாலும் உன் காதல் விடுவதா இல்லை. மூர்க்க முத்தகங்கள் மூர்க்க முத்தங்களில் மூட்டி விடுகிறது தீயை, அடாவடி அணைப்புகளில் ஆட்டுவிக்கிறது ஆனந்த பேயை. உண்மையில் உன் அன்பின் அட்டூழியங்களே உணர்த்திற்று, நீ மனுஷகுமாரி அல்லல் மகாபிடாரி அப்படின்னு ஒரு இதுதான் இந்த புத்தகத்தோட முதல் கவிதை. இந்த தலைப்பும் இதுதான், மகா பிடாரி அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன பிடாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடாரிங்கிறது வந்து பொதுவா நம்ம ஊர்ல வந்து அது ஒரு திட்டுறதுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. ரொம்பவும் அடங்காத பெண்கள் அப்படின்ற அர்த்தத்துல அடங்கா பிடாரி அப்படின்ற இது பண்ணாங்க. ஆனா வந்து பிடாரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வத்தோட பேரா தான் இருந்திருக்கு தமிழ் சூழல்ல. பீடை அறுப்பவள் அப்படிங்கலாம் ஒரு சில அர்த்தங்கள் வருது நெட்ல பார்க்கும்போது. பிடாரி அம்மன் இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு மகா அப்படிங்கிறத சொல்லி நீ வந்து அதாவது ஒரு அவரோட காதலியை வந்து அவர் வந்து அவங்க வந்து மனுஷகுமாரி கிடையாது, நீ வந்து ஒரு பிடாரி அம்மன், மகா பிடாரி அப்படின்னு அவரோட பார்வையே கொஞ்சம் வித்தியாசமாவே ஆரம்பிக்குது. இது ஒரு இது ஒரு கவிதை. நாட்டு சரக்கடித்த அப்பாவுக்கு 4, 5 காதல், ஓட்டை பிரித்து
உள்ளிருந்த ஒருத்தியை முத்தமிட்ட தாத்தாவுக்கு பாட்டி வாய்த்தது 10வது பெண்ணாக. ஒரே ஒரு முறை ஒருத்தரிடமே காதல் என்றெல்லாம் கதையளக்கும் சினிமாவில் பாட்டெழுதி பிழைக்கும் வாழ்வு என்னுடையது. யோகிய தெருவில் திருட்டுத்தனங்களே உருட்டுகின்றன இதய லோட்டாக்களை. ஆக்சுவலா காதலுங்கிறது என்னன்னா போடாங்க அப்படின்னு முடிச்சிருக்காரு இந்த கவிதைய. இது 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 ஒரு இதுதான். இது எனக்கு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு, ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் காதல் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த சினிமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வந்துட்டே இருக்கும் போதெல்லாம் அவங்க அப்பாவை பத்தி சொல்லுவாரு, அப்பா தாத்தாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில காதல்னு என்ன ஒண்ணுல போங்கடா அப்படின்றாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த கதை, இந்த கவிதை. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காதலியோட அழக வர்ணிக்கிறதுக்கான ஒரு கவிதை. அழுது நின்ற யசோதரையை ஏறிட்டும் பார்க்காமல் மனோநிலைகள் ஆநித்தியம் என்ற புத்த பகவான் தாம் நடந்து திரிந்த பாதைகளில் ஒரு முறையேனும் உன் கண்களை சந்தித்திருந்தால் மறுபடியும் திரும்பி இருப்பார் அரண்மனைக்கே. யசோதரை அவங்களோட மனைவி வந்தப்ப கூட வந்து அவர் திரும்பி அவங்க அழுது நிற்கும் போது கூட திரும்பி பார்க்காது அரண்மனையை விட்டு போனவர் உன்னை பார்த்திருந்தா திரும்ப அரண்மனைக்கே போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவில் மணி ஓசையில் குலுங்கும் பொருசொலியில் என சதா கவிதைகளில் யார் யாரோ தன் காதலிகளை வர்ணிக்கிறார்கள். கோவில் மணி ஓசையில் குலுங்கும் பொருசொலியில் என சதா கவிதைகளில் யார் யாரோ தம் காதலிகளை வர்ணிக்கிறார்கள். எனக்கோ உன் குரல் அகாலத்தின் பெரும் பசியில் முளைச்சப்பும் ஒரு பச்சிலன் குழந்தையின் உதட்டொலியை ஒத்தது. அழமுடியாத தருணத்தில் பொசுக்கென்று வெளியேறும் விசும்பலே என் காதல். இது நான் சொல்றதுல அவர் பொதுவா வர்ணிக்கிறது வந்து இந்த மாதிரிலாம் வர்ணிப்பாங்க. ஆனா இவர் அவரோட காதலியை வந்து வர்ணிக்கும் போது அவருக்கு ஒரு அதாவது வித்தியாசமான ஒரு வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கிறார். அகாலத்தின் பெரும் பசி, அகாலம்னா நம்ம அந்த பெரும் பஞ்சங்கள் இருக்கும் போது, ஒரு பெரிய பசி இருக்கும் போது, ஒரு குழந்தை பால் குடிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சத்தம் கேட்கும் போது என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அப்படிங்க, அது எப்படி இருக்கும் தெரியும். பட் அதை வந்து அதோட அவரு கம்பேர் பண்ணியிருக்காரு. இது நம்மளால கொஞ்சம் என்னால இது பண்ணிக்க முடியல. நல்லா இருந்தது, பட் எனக்கு அது அவ்வளவு இதுவா இல்ல. உனக்கு ஒரு கோவிலோ மாளிகையோ கட்டும் அளவிற்கு வசதி இல்லை. எங்கெங்கோ கிடக்கும் சுள்ளிகளை பொறுக்கி கூடமைக்கும் குருவியாகவும் வாய்ப்பில்லை. அதையும் இதையும் கட்டுவதால் ஆகப் போவது ஒன்றும் இல்லை என உன்னையே இறக்கி கற்றுக்கொள்ள எழுந்தோடி வருகிறது என் காதல். இது இது எனக்கு இது படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸோ இல்ல ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய ஒருவரோட மனநிலை மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. வந்து ஏதோ நிறைய செய்யணும்ன்ற ஆசைகள் சில பேருக்கு இருக்கும். ஆனா அவங்களால அவங்களோட பொருளாதார நிலைமைகள் செய்ய முடியாது இல்லையா. அது ரொம்ப அழகா சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு இதை படிக்கும் போது வந்தது. கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு 2 கவிதைகள் இருக்கு. ஒண்ணு முதல் கவிதை, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த வீதி வழியே போகையில் சட்டென்று உன் முகம் எதற்கோ வெளியிட்டது. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த வீதி வழியே போகையில் சட்டென்று உன் முகம் எதற்கோ வெளியிட்டது.
அதன் பின் உன் உரையாடலில் தென்பட்ட நடுக்கத்தை என் எந்த நகைச்சுவை பேச்சாலும் மாற்ற முடியவில்லை. ஆணவ கொலைக்கு ஆட்பட்ட ஒருவர் சமூகத்தின் சமநிலையை குலைத்துவிட இயல்பின்றியே சிரிக்கிறோம் நீயும் நானும் என்றும் கவிதை. அடுத்து இன்னொரு இதோட 2 பக்கத்துலதான் இருக்கு. இது ஒரு கவிதை. காட்டுத்தீயாக நம் சேதி ஊரை பற்றியதும் கத்தியும் காப்பாடவுமாக ஆளாளுக்கு கிளப்பி விட்டார்கள் வஞ்சம் தீர்க்க. என் தலையோ உன் தலையோ தரையில் உருளும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறது கனக்கூட்டம். காதலுக்கு கண்ணில்லை என கதை இழப்பதெல்லாம் சும்மா. அதாவது இந்த காதலை வந்து இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, இந்த ஆணவ கொலைகளை பற்றிய ஒரு அதனோட பாதிப்புல அவர் எழுதியிருக்காரு. இன்னும் ஏன்னா இந்த முதல் கவிதைகள்ல கண்ணீரஞ்சலி போஸ்டர் அது பாத்தீங்கன்னா அவங்க அது செத்து போனவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா அந்த அந்த போஸ்டர்ல இருந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலை இந்த மாதிரி காதல் செஞ்சதுக்காக ஆணவ கொலை செய்யப்பட்ட ஒரு ஆள். அதை பார்த்த உடனே இவங்களுக்கும் ஒரு பதற்றம் பெற்றிக்குது. நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வந்துருமோ, நம்ம காதலுக்கே இந்த நிலைமை வந்துருமோ. சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட மரணம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ கொலைகள் இந்த அளவுக்கு ஒருத்தரோட சமுதாயத்தோட ஒரு சமநிலையே மாற்றுது அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது. ஏன்னா எனக்கு நல்ல பர்சனலா தெரிஞ்ச 2-3 பேருக்கு இது நடந்தது. அதனால என்னால அதை கொஞ்சம் இது பண்ணிக்க முடியல. நம்ம பொதுவா பேப்பர்ல நியூஸ்ல பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்ச நல்ல பழகுன ஒரு ஆட்களுக்கு இது மாதிரி நடக்கும் போது நம்மளால அது அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியறது இல்லை. இது ஒரு பெரிய அதாவது கல்யாணம் அப்புறமா அந்த காதல் எப்படி ஆகுது அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோறையில ஒரு கவிதை. கவலை தோய்ந்த முகத்துடன் கல்யாணம் எப்போதென்று கவலை தோய்ந்த முகத்துடன் கல்யாணம் எப்போதென்று கேட்பவர்களை பார்த்தாலே ஆத்திரம் வருகிறது. இலசுகள் இன்னும் கொஞ்சம் பேசட்டுமே என விடுவதில்லை. எட்டி எட்டி பார்த்து எதையாவது அட்வைஸாக உருட்டுவது. வீடு வாசல் குழந்தை குட்டி என ஏறியே பழக்கமில்லாத பஸ்ஸிற்கு எங்கிருந்தாவது துண்டை போடுவது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சரி. வீடு வாசல் குழந்தை குட்டி என ஏறியே பழக்கமில்லாத பஸ்ஸிற்கு எங்கிருந்தாவது துண்டை போடுவது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? கல்யாணம் ஆகிவிட்டால் அதன் பிறகு நாமும் அவர்களைப் போல காதலிக்கவே மாட்டோமோ. இது ஒரு எனக்கு இந்த கவிதை இந்த இப்ப நான் படிக்கிற கவிதை இப்ப படிக்க போற கவிதை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை நான் சொல்லுவீங்களா அவர் வந்து ரொம்ப அந்த அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப அழகா பயன்படுத்துவார். சொற்கள் அந்த மாதிரியான ஒரு கவிதை. வெண்கோடையில் கூவி திரியும் மைனாவின் கணுக்காலில் கட்டி அனுப்பலாமா? அன்றளர்ந்த அமாவாசையில் புரண்டெழும் மினுக்கட்டானின் முதுகு சுருக்கத்தில் முடிச்சிட்டு அனுப்பலாமா? ஆளிலையில் மடித்து மதர்ச்சோடும் பெரும்புணலில் அனுப்பலாமா? இசைஞானியின் ஏதேனும் ஒரு காதல் பாடலின் இடை இசைக்குள் பதுக்கி இரவோடு இரவாக அனுப்பலாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அஞ்சலிலோ வாட்ஸ்அப்பிலோ அனுப்பினால் அது எப்படி அந்தஸ்து மிக்க கடிதமாகும்? ராஜகுமாரியாக உன்னை எண்ணுபவனுக்கு. காதல் கடிதம் தான், அதை ரெகுலரா அனுப்பாம ஒரு வித்தியாசமா எப்படி அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் வந்து ரொம்ப அழகா அவர் பயன்படுத்தியிருப்பாரு. செங்கோடையின் அப்படின்ற ஒரு வார்த்தை. செங்கோடை செங்கோடையில வெங்கோடை வெங்கோடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. வெங்கோடை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வழக்கமா வரக்கூடிய கோடை காலம் தான். ஆனா வந்து கொடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய கோடை காலம். இந்த ஏப்ரல் மேல வந்து வேலூர் மாவட்டத்துல அழைக்கக்கூடிய ஒரு வெயில் மாதிரியான ஒரு காலத்தை பற்றி அவர் எழுதியிருக்காரு.
அந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு மைனாவோட கணுக்கால்ல கட்டலாமா. அதுக்கு அடுத்த இதுல பாத்தீங்கன்னா, அன்றலர்ந்த அமாவாசை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த சங்க இலக்கியங்கள்ல இந்த வார்த்தை வரும். அன்றலர்ந்த மலர் அப்படிங்கிற அதாவது அப்ப பூத்தது ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பூவை தான் வந்து அன்றலர்ந்த மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா, அன்றலர்ந்த அமாவாசை அப்படின்னு போட்டு, அதாவது அந்த அளவுக்கு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை வரக்கூடிய அந்த மினுக்கட்டான் மின்மினி பூச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதோட இதை அனுப்பலாமா அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆளிலையில் மடித்து, அதாவது ஆளிலைன்னா அந்த ஆலமரத்தோட இலை, ஆளிலையில் மடித்து மதர்ச்சோடும் பெரும்புணலில். ஆஹ் பெரும்புணல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரு வெள்ளம், அந்த ஆற்றுல போகக்கூடிய அந்த வெள்ளம். மதர்ச்சோடும்னா நல்ல நல்ல பெருசா, பெரிய 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 கொஞ்சம் சத்தத்தோட பெருசா ஓடலைங்களா, அந்த ஒரு இதுவை தான் வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையில சொல்றாரு, மதர்ந்தோடும் பெரும் புனலில் அனுப்பலாம். So அந்த மாதிரி அந்த சொற்கள் அவர் பயன்படுத்துற சொற்கள் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அந்த சங்க இலக்கியத்துல இருந்து வர்றதுனால கொஞ்சம் நம்ம அதுக்கு அர்த்தங்கள் தேடி படிக்க வேண்டியதா இருக்கு. படிச்சோன்னா புரியல. ஆனா ஆனா அந்த ஒரு அந்த வார்த்தைகள் அந்த சொற்களை வந்து சரியா அவரு பயன்படுத்துறாரு. இது ஒரு பின்வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை. பின்வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை. வரிசை எதுவென்பது முக்கியமில்லை. உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த இது வந்து ஒரு அதான் இது இவங்களை பார்த்த உடனே அவங்க ஞாபகம் வருது, அவங்கள பார்த்த உடனே ஏதோ ஏதோ பார்க்கும்போது நமக்கு காதல் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவிதை. இன்று காலையில் செய்தி வாசித்த பெண் முன்னொரு சமயம் நீ அணிந்து வந்த சுடிதாரை நினைவூட்டினாள். பேருந்தில் எனக்கு பின்னே அமர்ந்திருந்த ஓர் அக்கா உன்னுடைய சிங்கப்பூர் கைப்பை போலவே வைத்திருந்தாள். சில நாள்களுக்கு முன் வேலையில் சேர்ந்த ஜே ஃபேன்சி கடை பெண் உன் போலவே கூந்தலை பின்னலுக்கு கிளிப் போட்டிருந்தார். கையில் பிரம்பில்லை எனினும் கண்களால் மிரட்டும் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸிடம் உனக்கு கொடுத்தேனே, அது போல ஒரு கைக்குட்டை இருக்கிறது. இத்தனை பெண்களால் நினைவூட்டப்படும் உன்னை ஒரு நொடியேனும் மறக்க முடியுமா என்பதை மட்டும் சொல்லிவிடும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு கவிதை. கால் வந்து வனாந்தரத்தில் கொண்டு விட்டாலும் பூவையோ காய்கனிகளையோ பறிக்காமல் சுள்ளியை தேடி எடுக்கும் அம்மாவுக்கு பிறந்தவன். காதல் சரி வருமா என யோசிக்காமலா இருந்திருப்பேன். கனண்டெறியும் நெஞ்சுக்குள்ளே இன்னும் எத்தனை கற்பூர கங்குகளை அன்பென்னும் பெயரில் தகிக்க விடுவாயோ. இன்றும் வேலை முடித்து வர வெகு நேரம் ஆகலாம். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ரோட்டுக்கடை பூத்தில் இருந்து போன் போடுகிறேன், சரியா? சத்தம் கேட்குது, லைனை கட் பண்ணுங்கிற ஒரு கவிதை. இதுதான் நான் சொன்னீங்க, ஒரு நம்ம இந்த பழைய காலத்துல வந்து போன் இந்த மாதிரியான தொடர்பு வசதிகள் இல்லாத காலத்துல வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்துகிட்டு காதலிக்கு பேசும்போது ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லைன்ல தான் பேச முடியும், ஒரு நாள் தான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கும்போது
எப்படி இருந்தது அப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு கவிதை. இது ஒரு நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாண மண்டபத்தில் கவனிக்க வேண்டியது. கல்யாண மண்டபத்தில் கவனிக்க வேண்டியது கூட்டத்தை அல்ல, பாடப்படும் பாடல்களையோ இசைக்கப்படும் மந்திரங்களையோ அல்ல, வந்தவரை வரவேற்க இரு வீட்டாரும் எடுத்துக்கொள்ளும் சிரத்தையை அல்ல, முறைப்பெண்களை விழியால் மேயும் இளைஞர்களை அல்ல, மணமேடை அலங்கரிப்பை அல்ல, உணவு பந்திக்கு பரிசையில் நிற்பவர்களை வழிநடத்தும் நபர்களை அல்ல, வாங்கி வந்துள்ள பரிசு பொருட்களை கீழே வைக்க தயங்குபவர்களை அல்ல, முண்டி அடித்து மொய் செய்ய முனைபவர்களை அல்ல, அடுத்தவள் பொறாமைப்பட நகையணிந்த பேரிளம் பெண்களை அல்ல. ஒரு கல்யாண மண்டபத்தில் கவனிக்க வேண்டியது எந்த இடைவெளியிலேனும் அந்த மணப்பெண் தன்னுடைய கைக்குட்டையால் கசிந்த கண்களை துடைக்கிறாளா என்பது மட்டுமே. ஒரு 3 கவிதைகள் முடிச்சுக்கலாம். இது ஒரு கொஞ்சம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கவிதை. விசேஷ நாட்களில் விசேஷ நாள்களில் நீ கோவில் வர தவறுவதில்லை என்றதும், விசேஷ நாள்களில் நீ கோவில் வர தவறுவதில்லை என்றதும், ஓதுவார் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து அர்ச்சகராகலாமா என்று கூட யோசித்தேன். ஓரளவிற்கு மேல் அவர்களைப் போல நீயும் உள்ளே விட மாட்டாய் என விவரம் புரியாமல். ஒரு இது ஒரு அழகான ஒரு கவிதை. செல்ல பெயர் வைத்து ஒருவரை கூப்பிடுவது அன்பு. செல்ல பெயர் வைத்து ஒருவரை கூப்பிடுவது அன்பு. பட்ட பெயரிட்டு அழைப்பது பகையின் தந்திரம். இருக்கும் பெயரை சுருக்குவது பிரியத்தை நீட்டிக்கும் குறுக்கு வழி. பின்னொட்டாத என் பெயரை நீ போட்டுக்கொள்ள விரும்புவது அடிமை மனோபாவம். காதலுக்குரியது காதலுக்குரியது எதுவெனில் பெயரே இல்லாமல் போவது. இது கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க குடிக்க கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க குடிக்க தொடங்கியவர் அடமானம் வைத்த வீட்டையும் வயலையும் மீட்க முடியாமல் குடிக்கே அடிமையானார். பார்த்த வேலையும் பறிபோனது. அக்கம் பக்கத்தில் பரிவு காட்ட ஒருவரும் இல்லை. உயிரையே அழிக்கும் அளவிற்கு அது என்ன கடன் என்றேன். காதலித்தவள் கேட்க வாங்கி கொடுத்தது என்றார்கள். நிறைய இன்னொரு நிறைய கவிதைகள். இது ஒரே ஒரு கவிதை. அச்சமாய் இருக்கிறது. காப்பு கட்டிய பிறகு தவிச்சு கூடாது என்பவர்கள் என்னிடம் உள்ள உன் மீன் கண்களை பிடுங்கி விடுவார்களோ என அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவை கலந்து சில கவிதைகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடைசி கவிதை, இந்த புத்தகத்தோட கடைசி கவிதை எதேச்சியாக, அதாவது எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒன் கவிதை. எதேச்சியாக உன்னை சந்தித்த பிடாரி கோவிலுக்கு பித்தளை குத்து விளக்கு வாங்கி தருவதாக வேண்டியிருக்கிறேன். உன்னால் வெளிச்சமடைந்த ஒருவன் வேறு எதைத்தான் வேண்டுவேன் அம்மனிடம். இந்த பிடாரியில் ஆரம்பிச்ச ஒரு பிடாரியிலேயே முடிச்சிடறாரு.
மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு இது. நான் இதுக்கு முன்னாடி சில நான் ரொம்ப அதிகமா கவிதை தொகுப்புகள் படிச்சது இல்லை. ஆனா ரொம்ப படிச்சிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு கவிதை தொகுப்பு இது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து இந்த சங்க இலக்கியங்களை படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து அதை நியூஸா படிக்கணும், அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு எப்பவுமே உண்டு. அதுக்காக அப்பப்போ சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுவேன். ஆனா அது என்னால முடிஞ்சது இல்லை. அதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன், அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திரும்பவும் இந்த யுகபாரதியை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் வந்து திரும்பவும் சங்க இலக்கியங்களை திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்போ ஒரு ஒரு 2-3 நாளா தொத்திக்கிச்சு. மறுபடியும் முயற்சி செய்வேன் நம்புறேன். இதுவரை என்னோட இது பொறுமையா கேட்டதற்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மிக சிறப்பாக யுகபாரதி ஐயா அவர்களுடைய கவிதைகளை மகா பிடாரி என்ற நூலின் வாயிலாக சிறப்பாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாம எல்லாமே நீங்க இந்த சொல்லிய விதங்கள் எல்லாமே வந்து ஆழ்ந்து அனுபவிச்சு அவர் எழுதிய நிலையிலிருந்து சொன்னாதான் கவிதை எப்பவுமே வந்து எல்லோருக்குமே எதுவாக இருக்கும். அந்த வகையில சிறு சிறு அனுபவங்களையும் இந்த கவிதைகள் எழுவதற்கு சங்க காலத்தை ஒட்டிய சில சில கதைகளையும் சொல்லி புரிதல்களையும் ஏற்படுத்தி சொல்லியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் ஜஸ்வின் சார். வணக்கம் மேடம். ஒரு நல்ல கவிதை தொகுப்பு. நீங்க யுகபாரதி கவிதை தொகுப்புன்னு சொன்னதுனால அவருடைய முதல் கவிதை தொகுப்பான மனப்பத்தாயம் கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதை மட்டும் இப்போ உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கேன். இந்த கவிதை ஏன் இப்போ இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து அமேசான் கிண்டில்ல வந்து ரொம்ப சிலாகிக்கப்பட்ட ஒரு கவிதை. யுகபாரதிக்கு ஒரு அடையாளமாவே ஆன கவிதை. இன்னொன்னு இப்போ சமீபமாக நம்மை விட்டு மறைந்து போன அவரு தோழர் நல்லக்கண்ணுவுக்கு இந்த கவிதை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி. வணக்கம் காம்ரேட் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் அந்த கவிதை. வீட்டுக்குள் நுழையும் போதே அப்பாவிடம் சொல்வார்கள், வணக்கம் காம்ரேட். வசந்தி, வந்தவங்களுக்கு காஃபி கொடு. அறக்க பறக்க அம்மா அடுத்த வீட்டு கதவு தட்டுவாள். வர்ற 6ஆம் தேதி செயற்குழு, மறக்காம வந்துடுங்க. 5ஆம் தேதியே அம்மாவின் நகைகள் அடகு கடையில். 10ஆம் தேதியும் அப்பா உறுதியோடு இருந்தார், புரட்சி வரும். வணக்கம் காம்ரேட். இந்த கவிதை வந்து இந்த மாதிரி கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து எவ்வளவு ஒரு மகத்தான சிந்தனை. இப்போ சமீபமா 2 நாளுக்கு முன்னாடி Facebookல ஒரு கட்டுரை படிச்ச போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இயற்கைக்கு எதிரானது, அதாவது இயற்கை வந்து என்ன சொல்லுது, நம்ம எல்லாரையும் பார்க்கணும், நேசிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம சுயநலமா இருக்கிறத அப்படியே தாண்டி பொது நலமா அடுத்தவங்க மக்கள் அப்படின்னு யோசிக்கும் போது அது வந்து இயற்கைக்கே எதிரான ஒரு விஷயம்தான் கம்யூனிசம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு நீங்கா இடம் பிடித்து இங்க நம்ம இந்தியாவுல கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்ச போது பிறந்திருக்கிறாரு. 100 ஆண்டுகளை கடந்து ஒரு ஒப்பற்ற ஒரு எளிய மனிதரா வாழ்ந்து மறைந்த அந்த கட்சியில தன்னுடைய அப்பாவும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக யுகபாரதி எழுதின ஒரு கவிதை. இந்த நேரத்துல நீங்க யுகபாரதின்னு சொன்னதுனால எனக்கு இதை சொல்லணும்னு இங்க ஞாபகம் வந்தது. ரொம்ப நல்ல ஒரு கவிதை தொகுப்பு. பெண்களை வந்து பிடாரி அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் அதையும் தாண்டி காதல் பிசாசுலாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் அவர் வழியா அடுத்து ராட்சசி, கொலைக்காரி, காட்டேரி அப்படிலாம் காதலிய வந்து கவிஞர்கள் வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான கவிதை தொகுப்பு. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் கவிதை தொகுப்பு சொல்றதுனால உங்களுக்கு ஒரு பதற்றம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர வாரங்கள்ல அடுத்தடுத்த தொகுப்புகள்ல நிச்சயம் நீங்க இன்னும் ரொம்ப சிறப்பா சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து இந்த நிகழ்ச்சிக்கு இப்பதான் முதல்ல இணைஞ்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். யுகபாரதியை பத்தி பல நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துருக்குறோம். அவர் பேசியிருக்கிறாரு. அதை விட ரொம்ப சிறப்பா அவருடைய கவிதைகளை பத்தி ஐயா சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய கருத்து என்னன்னா, இதை விடவும் இன்னும் ஆழமா, அழுத்தமா, விரிவா வந்து
கவிக்கு அப்துல் ரஹ்மான் 2 கசல் கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. ஒண்ணு வந்து ரகசிய பூ, இன்னொன்னு வந்து மின்மினிகளால் ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காதலை இதை விட இன்னும் ஆழமா, இதை விட இன்னும் சிறப்பா அப்படி தெரிஞ்சாலும் எல்லா கவிதையுமே ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு கவிஞனுக்கு சிறப்பா தான் இருக்கும். நான் ஆய்வாளர் என்ற முறையில இல்ல அதை படிச்சிருக்கின்ற முறையில வந்து இதை விடவும் சிறப்பாக ஐயா கவிஞர் சொன்னார் இல்லையா, நான் பிரமிப்பை பார்க்கிறேன் வியக்கிறேன்னு சொல்லிட்டு, இதை விட வியப்புவதற்கு வந்து அந்த கவிதைகள் இருக்குது. அப்துல் ரஹ்மான் எழுதிய ரகசிய பூ, மின்மினிகளால் ஒரு கடிதம். வேணுமா நான் ஒரு ஒரு 15 நாள் இடைவெளிக்கு பிறகு அதை நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கவிதை தொகுப்பை பத்தியும் ஒவ்வொரு நாள் பேச நான் சித்தமா இருக்கிறேன். நன்றிங்க ஐயா.